Welcome to this program. Today we are going to discuss the expected cutoff mark for PGDRB examination 2025. அதாவது இப்போ 2025ல PGDRB examination நடந்திருக்கு. எல்லா மாணவர்கள்ட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எத்தனை மார்க்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எல்லாருமே கேட்குறாங்க. கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேட்குறாங்க. இந்த கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் இன்னொரு கீ வந்த பிறகு கீ ஆன்சர் வந்த பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இது எப்படி போகும், இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இங்கே ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இது 90% கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 85% 80 to 85% இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனில் தான் இந்த கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் பையன்கள்ட்ட இருந்து சர்வே வாங்கப்பட்டு அவங்க மார்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையில் நம்ம இங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஒரு அசம்ஷன் வச்சு தான் நம்ம இதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த புக்கு ஏஐ பப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. இது இந்த புக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர் மட்டும் இருக்கும். இந்த இதில் உங்களுக்கு ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 6 புக்கு இருக்குது. நீங்கள் எந்த புக்கு வேண்டான்னு வாங்கிக்கலாம். இது பிஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகும், யூஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகும், அதோட காலேஜ் ஏபி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் யூஸ் ஆகும். த பெஸ்ட் புக். இது எங்களுக்கு 5th எடிஷனை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் திஸ் புக் ஆஸ் வெல் as திஸ் புக். ஏன்னு கேட்டால் இந்த புக்கில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ். சரி, இப்போ இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பையன்கள்கிட்ட கேட்டோம், இந்த கொஸ்டின் ஈஸியாக மாட்ரேட்டாக டிஃபிகல்ட்டான்னு கேட்டோம். அதில் 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்க. 10% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் மாட்ரேட்னு சொன்னாங்க. இந்த அனாலிசிஸில் என்ன தெரியுதுன்னா, 75 மார்க் எடுத்தால் தான் பாஸு, 75 மார்க் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்டில் இருக்குது. 75 மார்க் எடுத்து பாஸுங்கும்போது நமக்கு 75 மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்குது. அந்த அளவுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்குது. அப்போ என்ன மார்க் வரலாம், நம்ம எப்படி இதை கன்சிடர் பண்ணுறது, கட் ஆஃப் மார்க்கை எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிஜிடிஆர்பியில் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, எல்லா யூனிட்ல இருந்தும் சரிசமமாக கேட்கல. இதில் 20% ஆஃப் தி 10 யூனிட்டில் 20% ஆஃப் தி யூனிட்ஸ் ஆர் ஒமிட்டட். அதை ஒமிட் பண்ணியிருக்காங்க, நிறைய யூனிட்டை ஒமிட் பண்ணியிருக்காங்க. எல்லா யூனிட்ல இருந்தும் இப்போ 10 யூனிட்னா ஒரு யூனிட்டில் 11 கொஸ்டின் கேட்கணும், அப்படி கேட்கல. ஒரு சப்ஜெக்டில் கூட இருக்குது, ஒரு சப்ஜெக்டில் குறைய இருக்குது. இட் இஸ் அன்ஜஸ்டிஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட். இது பையன்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, the questions are not from all units. அது சொல்லிட்டோம். 25% units are omitted. More questions are from basic level. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது புக்லேயும் இருக்குது, 11வது 12வது புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. மோர் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் பேசிக் லெவல். அதே மாதிரி ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், நான் இப்போ 30 கொஸ்டின் தப்புன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய கொஸ்டின் தப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குது. பையங்க கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல. நிறைய கொஸ்டின்ஸ் கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் கண்டுபிடிச்சது 30 கொஸ்டின், அதுக்கு மேலேயும் இருக்குது. இப்போ அதுக்கு மேலேயும் சேர்த்தா பையங்க ரெப்ரசன்ட் பண்ணால், அப்ஜெக்ஷன் கொடுத்தா 40 கேள்விக்கு மேலே போகும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக அப்ஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது.
ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்ஜெக்ட் பண்ணும்போது ஓடிபி வந்தால் தான் அதை அப்ஜெக்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுலேயும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான்னா, முதல்ல கொஸ்டின் நம்பரை கேட்குறான், அதுக்கப்புறம் எந்த கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் புக்கை கேட்குறாங்க, ஆதர் ஆஃப் தி புக்கு கேட்குறாங்க, ஐஎஸ்பிஎன் நம்பர் கேட்குறாங்க, அந்த புக்கினுடைய ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கேட்குறாங்க, ரெண்டாவது பப்ளிஷர் நேமை கேட்குறாங்க. இவ்வளவு மேட்டரும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத டிஆர்பி யோசிக்கலை. ஒரு பையன்ட்டு அவ்வளோ புக் இருக்குமா? இப்போ 30 கொஸ்டினை வந்து அவன் அப்ஜெக்ட் பண்ணும்போது அவன்கிட்ட 30-40 புக்கு இருந்தால் தான் அதை அப்ஜெக்ட் பண்ண முடியும். அப்போ பையங்களுடைய என்ன கெப்பாசிட்டி, பையங்களுடைய நிலைமையை இந்த டிஆர்பி புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் வந்து அப்ஜெக்ஷனை சப்மிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னென்ன ஸ்டெப்புலாம் எடுக்க முடியுமோ அது எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சப்மிட் பண்ணும்போது ஓடிபி வந்து அக்செப்ட் பண்ணாதான் உண்டு. அப்போ ஒருத்தன் 30 கொஸ்டினை வந்து அவன் சப்மிட் பண்ணணும்னா he has to take more than 6 hours 7 hours நெட்டு ப்ராப்ளம். ஒரு கொஸ்டினை வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு வந்து ரைட் இருக்குது, ஆனால் அது என்ன தப்புங்கிறது பார்க்குறது டிஆர்பி தான். ஒரு டிஆர்பியினுடைய கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அதாவது வந்து இதுக்கு இந்த டிஆர்பி கொஸ்டின் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வந்து யூஜிலிருந்து பிஜி வரைக்கும், அதாவது 10வது எம்எஸ்சி வரைக்கும் நீ என்னெல்லாம் படிச்சியோ அதை பூரா படிச்சுக்கோ, இதுதான் சிலபஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பிஜி சிலபஸ் வந்து கம்பேர் வித் வேர்ல்டு சிலபஸை விட நியர்லி டூ டைம்ஸ் வந்து அதிகம். நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து பழைய யூனிட்டில் வந்து 4 யூனிட்டில் இருந்ததை ஒரு யூனிட்டாக மாற்றிருக்காங்க. 5th யூனிட் அப்படி தான் 4 யூனிட்டில் இருந்தது ஒரு யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இப்படி நிறைய சிலபஸ் ஆட் பண்ணக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியல. அப்போ பையங்களை கஷ்டப்படுத்தணுமா? பையங்களுக்கு வந்து ஒரு சிலபஸுங்கிறது டெஸ்டிங் ஆஃப் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ், அதுக்கு தான். அதுக்கு இவ்வளவு சிலபஸை கொடுத்து சைக்காலஜிலையும் புது சிலபஸ், ஜெனரல் நாலேஜ்லேயும் புது சிலபஸ், அவன் ஒரு 3 பேப்பர் வந்து போனதை விட அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு. அந்த அதிகமாக படித்தானோ அவன் படித்த சப்ஜெக்ட்லேருந்து பிஜி லெவல்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து 10% தான் இருக்குது. மீதி எல்லாமே தெரியஸ் இப்போ நம்ம வெரி லோ லெவல், +2 லெவல், 10th லெவல், யூஜி லெவல் இப்படி தான் இருக்கே தவிர பிஜி லெவல்லேருந்து நிறைய கேள்வி இல்லை. கேள்விகளும் மோர் தென் 30% வந்து தப்பாக இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? அதுக்கு ஒவ்வொன்றையும் கவனிங்க. இப்போ மார்க் வரையில் மெயின் சப்ஜெக்டில் வந்து 100 மார்க்கு, அதுக்கடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ஆர் சைக்காலஜியில் 30 மார்க்ஸு, சென்ட்ரல் நாலேஜில் வந்து 10 மார்க்கு, மொத்தம் 150 மார்க்கு அந்த கொஸ்டின் இருந்தது. அந்த 150 மார்க்குக்கு பையங்க வந்து எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ். அதாவது பையங்க கொடுத்த மார்க்லேருந்து மெயின் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் 55லேருந்து 60 மார்க் தான் எடுக்க முடியுது. இதுலேயும் 110 கொஸ்டினில் 30 கொஸ்டினுக்கு மேலே தப்பு, ரைட்டா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் மெத்தாலஜியில் இதுலேயும் எனக்கு பொறுத்தவரையில் வந்துருக்கிறது 8 கொஸ்டினுக்கு மேலே தப்புன்னு வந்திருக்கு. மொத்தம் 30 கொஸ்டின், அதில் 8 கொஸ்டினுக்கு மேலே தப்புன்னு அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் பையங்கள்கிட்ட கேட்கும்போது எஜுகேஷன் சைக்காலஜியும் கஷ்டம் தான், அதில் 10 மார்க்கு தான் எடுக்க முடியணும்னு நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ்லேயும் 5 மார்க் எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாம் கூட்டி பார்த்தா 60 மேக்ஸிமம் மார்க் நீங்கள் எடுத்துட்டா 60 + 10 70 75 மார்க் தான் ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு டெம்பரமெண்ட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு 75 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலே அவனுக்கு டிஆர்பி கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. சரி, நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படி பார்க்கலாம்? அதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுறோன்னா, எவ்வளோ மார்க்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் கீழேயும் அப்ஜெக்ஷனையும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் வந்து 75லேருந்து ஒரு 80 வரைக்கும் கிடைக்கலாம். அது எப்படி கிடைக்கலாம்னா அதுவும் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் என்னென்னா
30க்கு மேலே கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலவருக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அதாவது எவிடன்ஸ் வந்து புக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் எல்லா புக்கும் கிடைக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆளும் ஒரு 10-20 கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்குது. ஒரு சில கொஸ்டினுக்கு எல்லா ஆன்சரும் தப்பாக இருக்குது. ஒரு சில கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் இருக்குது. அப்போ இதில் அவன் என்ன பண்ணுறான்னா, ரிசல்ட் வந்து மோசமாக இருக்கிறதுங்கிறத கன்சல்ட் பண்ணி தப்பான கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம் அல்லது அதை ரிமூவ் பண்ணலாம். அப்போ அவன் 75 மார்க் மேலே குறைக்க முடியாது. ரிசல்ட் வந்து ரொம்ப பாதிக்கும். அப்படி ரிசல்ட் பாதிக்கும்படி தெரிஞ்சதுன்னா எந்த கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கானோ ஆப்ஷனில் அந்த ஆன்சர் இருந்ததுன்னா அதுக்கு மார்க்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1. செகண்டு, எல்லா கொஸ்டினுமே தப்பாக இருந்தாலும், கொஸ்டினே தப்பாக எல்லா ஆப்ஷனும் தப்பாக இருந்தாலும் ஒன்றை ஒமிட் பண்ணுவாங்க. அல்லது இங்கே கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப குறைவதுனால ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மார்க்கு கொடுக்கறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்குது. அப்படி மார்க்கு கொடுக்கும்போது கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 78% இன்க்ரீஸ் ஆகுது. 3வது வந்து ஒரே கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் இருந்ததுன்னா 2 ஆன்சருக்கும் என்ன செய்யலாம், மார்க் கொடுக்கலாம். அப்படியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 3 மெத்தடையும் வச்சுக்கிட்டு, இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணால் 30 கொஸ்டினுக்கு மேலே அப்ஜெக்ஷன் போயிருக்கும்போது என்னை பொறுத்தவரையில் ஒரு 10 மார்க் வந்து 10 to 15 மார்க் வந்து பையங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே 30 கொஸ்டினுக்கு மேலே வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்து, அப்ஜெக்ஷன் வந்து 30 to 40 கொஸ்டினுக்கு மேலே இருக்கிறதுனால there is a possibility to get 10 to 15 marks additional mark from this percent key. இப்போ percent கீழே என்ன மார்க் வருதோ அதே விட ஒரு 10லிருந்து ஒரு 15 மார்க்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஈஸு தப்பான கேள்விகளுக்கு அவன் மார்க்கு கொடுக்கணும். ஏன்னுட்டா 75% எடுத்தால் தான் பாஸுங்கும் போது அந்த பாஸ் மார்க்கு எடுக்கணும்னா இல்லாட்டா நிறைய பேர் ஃபெயிலாக இருப்பாங்க. அவன் அந்த வேக்கன்சியை வந்து ஃபில்லப் பண்ண முடியாது. ஏற்கனவே எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது பின்னால் சொல்கிறேன். அப்போ என்னுடைய ஒரு அசம்ஷனில் நல்லா படிக்கிற எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த பேசிக் அசம்ஷனை வச்சுக்கிட்டு 10லிருந்து 15 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் என்னுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் வந்து 217. இந்த 217ல் இந்த 13 வேக்கன்சி வந்து அந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு போயிடுது. அது போக 204 வேக்கன்சி நமக்கு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெசன்ட் வேக்கன்சி, அதர் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சி, டோட்டலாக எல்லா வேக்கன்சியும் எடுத்துட்டோம்னா 204 போஸ்ட் இருக்குது. இந்த 204 போஸ்ட்டில் ஜிடிக்கு வந்து 61 போஸ்ட் இருக்குது. இந்த பையங்க, இந்த 61 மார்க் எடுத்த பையங்க 80 to 85% மார்க் எடுத்தாங்கன்னா, நான் 75 கட் ஆஃப் மார்க் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே 10 மார்க் கூட்டியிருக்கேன். அப்போ 80 to 85 மார்க்ஸ் எடுத்தால் ஜிடியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் வரக்கூடிய கீழே 80 to 85% மார்க் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். இது எப்போம்னா மார்க் வந்து 10 to 15% இன்க்ரீஸ் ஆனால். பிசியை பொறுத்தவரையில் 54 போஸ்ட் இருக்குது. இந்த 54 போஸ்ட்டு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே போதும், அவனுக்கு கிடைச்சிடும். 75 to 80 மார்க் எடுத்தாலே அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 75 மார்க் எடுத்தாலே 75 மார்க்கில் என்ன எடுத்தானோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து 7 போஸ்ட் இருக்குது. லாஸ்ட் இயரும் 7 போஸ்ட்டு தான், இந்த வருஷமும் 7 போஸ்ட். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோரல்லெஸ் 1 or 2 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. எல்லாமே லாஸ்ட் இயர் என்ன போஸ்ட் வருதோ அதுதான் வருது. அப்போ இது வந்து 78%க்கு மேலே எடுத்தாலே, 75க்கு மேலே எடுத்தாலே அவங்களுக்கு கிடைக்கும். எம்பிசிக்கு 41 சீட் இருக்குது. இவங்க 75க்கு மேலே எடுத்தாலே கண்டிப்பாக கிடைக்கும். 75 to 77 அல்லது 78 வச்சுக்கலாம். அப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பையங்க வந்து 75% எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இத்தனை பேருக்கு போஸ்டிங் நிச்சயம். 61 பேர், இது ஒரு 54 பேர், இது 7, இது 41. எஸ்சிஎஸ்டியை பொறுத்தவரையில் 68 மார்க் எடுத்தால் பாஸு. அவன் 68 மார்க் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து
போஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்போ பெர்சன்ட் டிஆர்பியோட கீ அதில் அப்ஜெக்ஷன் வந்து 30 கொஸ்டினுக்கு மேலே அப்ஜெக்ஷன் போய் பையங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அசம்ஷனில் தான் இந்த கட் ஆஃப் மார்க் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் பொறுத்தவரையில் இந்த 204 வேக்கன்சி வந்து ஃபில்லப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னும் டவுட்டாக இருக்குது. எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இந்த நியூ கீ வந்து ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போதைக்கு இதுதான் கட் ஆஃப் மார்க்கு. இந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. இதை முழுவதும் எடுத்துட வேண்டாம். உங்களுக்கு எத்தனை மார்க்கு கிடைக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி எத்தனை கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள். அதில் எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். மார்க்கு கிடைக்குங்கிறது 2 ஆன்சர் கிடைச்சதுன்னா கிடைக்கலாம், 1 வந்து கிடைக்கலாம். 2ஆம் தரம் தப்பான ஆன்சர் டிஆர்பி கொடுத்ததுன்னா அந்த ஆப்ஷனில் ரைட் ஆன்சர் இருந்ததுன்னா கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தரம் எல்லா ஆப்ஷனுமே தப்பு, கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒன்று அந்த கொஸ்டினை ரிமூவ் பண்ணலாம், ரைட் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி அதுக்கு 1 மார்க் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா 10 to 15 மார்க் இன்க்ரீஸ் ஆனால் இதுதான் கட் ஆஃப் மார்க். ஜிடியை பொறுத்தவரையில் 80 to 85, பிசியை பொறுத்தவரையில் 75 to 80, பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் கிரேட்டர் தென் 75 அண்டு எம்பிசிக்கு 75 to 77, எஸ்சியை பொறுத்தவரையில் மோர் தென் 68 இருந்தாலே பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.